சண்டே காலையிலே திருவந்திபுரத்தில் ஒரு கல்யாணம். சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு மேலே அயக்ரீவருக்கு மலை மேலே ஏறவே முடியல. வெயில் அப்படி இருக்குது. இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் இந்த பட்டு புடவை கட்டிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் வந்து காட்டன் சாரி தான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வெயில் நாளெல்லாம் கட்டுறதுக்கு. காட்டன் சாரி கட்டிட்டு போனதுனால கொஞ்சம் ஓகே, இல்லைன்னா அப்படியே வெந்துருவோம் போல். அப்புறம் கல்யாணத்தில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்னால் நான்வெஜ்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இந்த தயிர் இருந்துச்சு. சரி மோர் குழம்பு வச்சிடலான்ட்டு சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக ஊறணுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியாக அந்த ஊற வைக்கிற துவரம்பருப்பு கடலப்பருப்புலாம் ஊற வைப்போம் இல்லையா, அதில் ஊற்றி தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். அதை அரைச்சி அப்படியே தயிரை சேர்த்து மோர் குழம்பு வச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே முட்டை அவிச்சிக்கிட்டேன். அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கிரேவி வந்து செய்துட்டேன். மதியம் வந்து சரி ஒரு 3 முட்டையை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா காலையில் நல்லா டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன்.